Hello everyone. In this video, we'll discuss about some topics like functions of money, black money, investments, savings, and etc. So let's get into the video. ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் மணினா என்னன்னு பார்க்கலாம். 1 யூனிட் ஆஃப் மணிக்கு நம்மளால் எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்மளால் வாங்க முடியும் அப்படின்றதுக்கு பேர் தான் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. தி வேல்யூ ஆஃப் மணி இஸ் இட்ஸ் பர்ச்சேசிங் பவர். எவ்வளோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்மக்கிட்ட இருக்கிற மணியை வச்சு நம்மளால் வாங்க முடியும் அப்படின்றதுக்கு பேர் தான் வேல்யூ ஆஃப் மணி. இந்த வேல்யூ ஆஃப் மணி 2 டைப்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி. இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணினா என்னென்னா எவ்வளோ பர்ச்சேசிங் பவர் அந்த மணிக்கு டொமஸ்டிக் குட்ஸ், அதாவது நம்ம கண்ட்ரியில் இருக்கிற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மேலே எவ்வளோ பர்ச்சேசிங் பவர் அந்த மணிக்கு இருக்குது அப்படின்றதுக்கு பேர் தான் இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி. செகண்ட் ஒன் எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி. எக்ஸ்டர்னல் குட்ஸ், அதாவது ஃபாரின் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மேலே பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி எவ்வளோ இருக்குது அதோடைய வேல்யூவை தான் எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. அடுத்து நேச்சர் ஆஃப் மணி. இந்த நேச்சர் ஆஃப் மணி அப்படின்றதுக்கான மீனிங் யாராலையுமே ஜென்ரலாக இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா மணி ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணாமல் 3 ஃபங்க்ஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுது. அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னால் யூனிட் ஆஃப் அக்கௌண்ட்டாக அது இருக்குது, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது, அண்ட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாகவும் இருக்குது. இது 3 ஃபங்க்ஷன்ஸுமே அது ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால மணியோட நேச்சர் என்ன அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ண யாராலையுமே முடியல. அண்ட் சர் ஜான் ஹிக்ஸ் அப்படின்றவர் மணி இஸ் டிஃபைன்ட் பை இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், எனிதிங் இஸ் மணி விச் இஸ் யூஸ்ட் ஆஸ் மணி. எந்த ஒரு பொருளையோ மணி மாதிரி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னா அந்த பொருள் மணி தான். ஸோ அதுக்கு ஒரு ஜென்ரலைசேஷனோ அதுக்கு ஒரு டெஃபினிஷனோ மணியோட நேச்சருக்கு இல்லவே இல்லை. இல்லை, எக்கனாமிஸ்ட் மணியை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, எந்த ஸ்டேட் எதை இதுதான் மணி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்களோ அதான் மணி, எது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்களோ அதான் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதான் மணி அப்படின்னு சொல்லி நேச்சர் ஆஃப் மணியை இப்படி கேரக்டரைஸ் பண்ணுறாங்க. இப்போது மணியோட ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாம். மணியோட ஃபங்க்ஷன்ஸ் 3 டைப்பாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரைமரி ஆர் மெயின் ஃபங்க்ஷன், செகண்ட் செகண்டரி ஃபங்க்ஷன், தேர்ட் கண்டிஜென்ட் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ப்ரைமரி ஆர் மெயின் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். மணி செய்கிற நம்ம எக்கனாமியில் மணி செய்கிற இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸை ப்ரைமரி ஆர் மெயின் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ப்ரைமரி ஆர் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் 2 டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் மீன்ஸ் ஆஃப் குட்ஸ். ஏதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம வாங்கணுன்னா அதுக்கு மணி தேவைப்படுது. ஸோ அங்கே மணி ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. செகண்ட் ஒன் மெஷர் ஆஃப் வேல்யூ. இப்போ நம்ம ஏதாவது ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வாங்க போகணுன்னா அதோட வேல்யூ மணியில் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே மணியில் அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனால நமக்கு அதோட ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை டிட்டர்மைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இது தான் மெஷர் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் தான் ப்ரைமரி ஆர் மெயின் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் 3 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஃபரட் பேமெண்ட். இப்போது மணி நமக்கு ஃப்யூச்சர் பேமெண்ட்ஸ் பே பண்ணுறதுக்கு கூட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் போய் கடன் வாங்குகிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இவ்வளோ காசு தேவை அப்படின்னு சொல்லி நான் இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்குகிறேன் அப்படின்னா சர்டன் ஆப்ளிகேஷன்ஸ் படி சர்டன் ரூல்ஸ் படி எனக்கு அந்த சர்டன் அமௌண்ட் எனக்கு கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நான் ஒரு கொடுத்த அமௌண்ட் ஆஃப் டைமுக்குள்ளே நான் அந்த அமௌண்ட்டை திருப்பி கட்டணும். ஸோ மணி இங்கே ஒரு டெஃபரட் பேமெண்ட், அதாவது கடன் வாங்குறது அண்ட் அந்த மாதிரி செயலுக்கும் ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் ஒன் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ ஆர் ஸ்டோர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர். பார்ட்டர் சிஸ்டம் இருந்தப்போ சேவிங்ஸ் அப்படின்ற அந்த ஒரு சிஸ்டம் இல்லவே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா பார்ட்டர் சிஸ்டம் அப்போது கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த கமாடிட்டிஸ் குறிப்பிட்ட காலம்க்கு அப்புறம் பெரிஷ் ஆகிடும். ஸோ அது சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்பவே முடியாத காரியமாக இருந்தது. ஸோ அங்கே இது எல்லாருமே சேவிங்ஸ், பார்ட்டர் சிஸ்டம் அப்போது சேவிங்ஸை டிஸ்கரேஜ் பண்ணாங்க. பட் இப்போது மணி இன்வென்ட் பண்ணக்கப்புறம் எல்லாருமே சேவிங்ஸை என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா இப்போ நம்ம சேவ் பண்ணோன்னா ஃப்யூச்சரில் அந்த மணி நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் மணி இஸ் நாட் பெரிஷபிள், ஒரு நாள் அது அழிஞ்சு போயிடாது, அது ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுனால சேவிங்ஸை இப்போது எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறாங்க. தேர்ட் ஃபங்க்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேல்யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர். நம்மளால் நம்ம நாட்டில் இருக்க குட்ஸ் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்றத பாசிபிலிட்டியை தாண்டி இப்போ அப்ராடில் இருக்க குட்ஸையும் நம்மளால் வாங்க முடியும் அப்படின்ற இந்த நிலைமை நமக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பர்ச்சேசிங் பவரை மணி ரொம்ப ஈஸியாகவே
ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் தி 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். மணியோட தேர்ட் ஃபங்க்ஷன் கண்டின்ஜென்ட் ஃபங்க்ஷன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே மணி நமக்கு கிரெடிட் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அண்ட் நம்மளோட கேபிட்டல் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் நம்மளுடைய நேஷ்னல் இன்கம்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. இப்போது சேவிங்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற மணியை இப்போ யூஸ் பண்ணாமல் அதை சேமித்து வச்சு ஃப்யூச்சர் யூஸ்க்காக சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் சேவிங்ஸ். அண்ட் இந்த சேவிங்ஸ் டிஃப்ரெண்ட் வேஸில் பண்ணலாம். பேங்க்ஸ்லேயே நிறைய சேவிங்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் சேவிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் சேவிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து நம்மக்கிட்ட இருக்கிற காசை சேவ் பண்ணி ஃப்யூச்சர் யூஸுக்கு நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ இதுதான் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பேங்க் வழங்குது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். பேங்க்ஸ் இப்போ நிறைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் சேவிங் மெத்தட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்குன்னு சொன்னால அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி எல்லா பேங்க்ஸ்லேயும் இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா, ஹை ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற காசை பேங்க்ஸில் சேவ் பண்ணி அவங்களுடைய ஃப்யூச்சர் யூஸ்க்காக அவங்க பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் சேவிங் அக்கௌண்ட்க்கு ஒரு மெயின் ஃபீச்சர் என்னென்னா, அவங்களுடைய மினிமம் பேலன்ஸ் ரெக்குவயர்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மி தான். 500ஓட கம்மியாக தான் இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ கம்மியாக பேலன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்ற அந்த ஃபீச்சர் இந்த ஸ்டூடெண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது. செகண்ட் ஃபெசிலிட்டி சேவிங்ஸ் டெபாசிட். இந்த சேவிங்ஸ் டெபாசிட் அப்படின்ற இந்த அக்கௌண்ட் யார் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, கஸ்டமர்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க ஓப்பன் பண்ணி அவங்களுடைய கரண்ட் இன்கமில் ஒரு பகுதியை இந்த சேவிங்ஸ் டெபாசிட் அப்படின்ற அந்த அக்கௌண்ட்டில் அவங்க செலுத்துவாங்க. அந்த செலுத்துகிற மணியை அவங்க எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் அந்த வித்ட்ரா பண்ணுற மணிக்கு அந்த பேங்க்கு சில இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான காசே கிடைக்கும் அவங்க வித்ட்ரா பண்ணும்போது. ஸோ இந்த சேவிங்ஸ் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபெசிலிட்டி. தேர்ட் ஒன் கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட். இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட்ஸை ஜென்ரலாக பிஸ்னஸ்மென், ட்ரேடர்ஸ், பப்ளிக் அத்தாரிட்டிஸை இந்த அக்கௌண்ட்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்ஸ், இந்த பேங்க்லேருந்து அந்த பேங்க்கு ஒரு இங்கேருந்து அங்கே பணம் அனுப்பிட்டு இருக்கிற அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். ஃபோர்த் ஃபெசிலிட்டி ஃபிக்ஸட் டெபாசிட். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை யார் மோஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்களுடைய அக்கௌண்ட்டில் குறிப்பிட்ட பிரின்சிபல் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் அவங்களுக்கு தேவையான ஈல்ட்ஸ் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 4 ஃபெசிலிட்டிஸ் தான் நம்ம சேவ் பண்ணுறதுக்கு பேங்க்ஸ் நமக்கு கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ். சேவிங்ஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றது இப்போ பார்க்கலாம். நம்ம சேவ் பண்ணுறதுனால நம்ம சீக்கிரமாகவே ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக ஆகிடும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல், காசுக்காக யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்ம ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக ஆகிடும். அண்ட் நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ, ஆர் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா எது தேவைப்படுமோ அது தேவைப்படுமா அப்படின்னு இந்த காசுக்கான வரிஸ் நமக்கு இருக்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் எது நடந்தாலும் அது ஒரு பெரிய பேக்கப்பாக நமக்கு இருக்கும். அண்டு இப்போது நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலை மாறினாலும் அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் மணி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நமக்கு நல்ல வயசாகி நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நம்ம எது பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம சேமித்து வச்ச மணி நமக்கு அந்த டைமில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போவே எல்லோரும் சேவ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ சீக்கிரமாக போய் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஆரம்பிங்க. ஸோ இந்த சேவ் பண்ணுற விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எப்படி நம்ம அந்த அவேர்னஸ் கொண்டு வரலாம் அப்படின்னா, அவங்களுக்கு டாக்ஸஸ் அண்ட் அக்கௌண்டிங் பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம டீச் பண்ண ஆரம்பிக்கணும். அண்டு அவங்க வளர்ந்த பிறகு மணி டிசிஷன்ஸ், அதாவது ஏதாவது ஒரு க்ரைசிஸ் அப்போது இந்த மணி பற்றி ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட இன்வால்மெண்ட்டை நம்ம கேட்கணும். அவங்களோட இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக அதில் இருக்கணும். அண்ட் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஸ்டூடெண்ட் லோன் அப்ளை பண்ணுறதுக்கும் நம்ம அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். அண்ட் பர்சனலாக அவங்களும் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணணும். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் சம்திங் இஸ் நோன் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மணியில் இன்வெஸ்ட் பண்ணலாம்,
எஃபர்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ரிசோர்ஸஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி சில விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. லைக் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கமோடிட்டி ஃபியூச்சர்ஸ், இன்சூரன்ஸ், அன்யூட்டிஸ், டெபாசிட் அக்கௌண்ட் ஆர் அதர் செக்யூரிட்டிஸ் ஒரு அசெட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. என்னென்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்போது நம்மளால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மணியை லூஸ் பண்ணக்கூட முடியும். ஆனால் அதே சமயத்தில் நம்மளால் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணியோட மெனி டைம்ஸ் ரீப் பண்ணவும் முடியும். ஸோ அதில் ரிஸ்க்கும் இருக்குது, அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக நம்ம உட்காந்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போது பிளாக் மணினா என்னன்னு பார்க்கலாம். இல்லீகலாக சம்பாதிக்கிற மணி கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல், நம்ம கண்ட்ரி ரெகுலேஷன்ஸ்க்கு தெரியாமல், நம்ம கண்ட்ரியோட அத்தாரிட்டிஸ்க்கு தெரியாமல் சம்பாதிக்கிற மணிக்கு பேர் தான் பிளாக் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பிளாக் மணி டேக்ஸ் கட்டாமல் ஆர் லைக் ஏதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி மூலிமா ரிசீவ் ஆகிற மணி தான் பிளாக் மணி. பிளாக் மணி மோஸ்ட்டாக கிரிமினல்ஸ், ஸ்மக்லர்ஸ், ஹோர்டர்ஸ், டேக்ஸ் எவைடர்ஸ் அண்ட் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி சொசைட்டி அவங்க தான் இந்த பிளாக் மணி எல்லாமே சேர்த்து வச்சுருப்பாங்க. நம்ம இந்தியாவில் பிளாக் மணியில் சம்பாதிச்ச எல்லா மணிக்கோ இன்கம் டேக்ஸோ எதுவுமே கட்டப்படலை. நம்ம இந்தியாவில் சம்பாதிச்ச எல்லா பிளாக் மணியும் ஃபாரின் பேங்க்ஸில் போய் டெபாசிட் பண்ணிடுவாங்க. அண்ட் எவ்வளோ டெபாசிட் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸ்விஸ் பேங்க் அந்த மாதிரி இருக்கிற பேங்க்ஸில் எல்லா பிளாக் மணியும் போய் நம்ம இந்தியன்ஸ் டெபாசிட் பண்ணி வச்சுருவாங்க. ஏன் நம்மளுடைய நாட்டில் இந்த பிளாக் மணியோட இன்க்ரீஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னா, ஏன்னா நம்ம கண்ட்ரியில் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட்ஸே இல்லை. ஸோ இந்த பிளாக் மணினால் நம்மளோட எக்கனாமிக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டியூயல் எக்கானமி. டியூயல் எக்கானமினா நம்மளுடைய நாட்டிலே 2 செப்பரேட் எக்கானமிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நாட்டில் வந்து இப்போ ரிச் புவர் அப்படின்னு ரிச் அண்ட் புவருக்கு ஒரு பெரிய கேப்பே நம்ம நாட்டில் இருக்குது. ரிச்சஸ்க்கு ஒரு தனி டெவலப்மெண்ட், டெக்னாலஜி, பேட்டர்ன்ஸ், அண்டு புவர் அண்ட் மிடில் கிளாஸ்க்கு ஒரு தனி டெவலப்மெண்ட், டெக்னாலஜி, பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இதே தான் டூயல் எக்கானமின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய கேப் இந்த பிளாக் மணி நம்ம எக்கனாமியில் ரிச் அண்ட் புவருக்கு மத்தியில் உருவாக்கிடுது. செகண்ட் ஒன், டேக்ஸ் எவேஷன். இவங்க இந்த மாதிரி பிளாக் மணி சேர்த்து வைக்கிறதுனால அவங்க டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அதோட ரெவென்யூ கம்மியாயிடுது. கவர்மெண்ட்டோட ரெவென்யூ ரொம்பவே பாதிக்கப்படுது. தேர்ட் ஒன், அண்டர்மைனிங் ஈக்விட்டி. ரிச் அண்ட் புவருக்கு மத்தியில் ஒரு ஈக்குவாலிட்டியே இல்லை. நம்ம நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கு மத்தியிலையும், ரிச் அண்ட் புவருக்கு மத்தியிலையும் ஒரு ஈக்குவாலிட்டியே இல்லை. 2 பேருக்குமே சேமான ஆக்சஸ் கிடையாது. ஸோ அதுதான் அண்டர்மைனிங் ஈக்விட்டின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், வைடனிங் கேப். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரிச் அண்ட் புவருக்கு மத்தியில் இருக்கிற கேப் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு இந்த பிளாக் மணினால். ஃபிஃப்த், லாவிஷ் கன்சப்ஷன் ஸ்பெண்டிங். பிளாக் மணி சேர்த்து வைக்கிறவங்க அவங்களுடைய லக்ஸுரிக்காக, அவங்களுடைய கன்சம்ஷனுக்காக ரொம்ப லேவிஷாக, ரொம்ப தாராளமாக செலவு பண்ணுறாங்க. ஸோ அண்ட் இது எக்கனாமிக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது. சிக்ஸ்த், டிசார்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் பேட்டர்ன். அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்டோட காஸ்ட், அதோட மார்ஜினல் காஸ்ட், அதோட மார்க்கெட் காஸ்ட் ரொம்பவே டிஃபர் ஆகுது. செவன்த், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ். ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்பவே பாதிக்கப்படுது. அண்ட் எயித், எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன். ப்ராடக்டோட ப்ரொடக்ஷனில் அது நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம எக்கனாமி மேலே பிளாக் மணி என்னென்ன எஃபெக்ட் வச்சுருக்குன்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போது பிளாக் மணிக்கு அகேன்ஸ்டாக என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம கவர்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட் எடுத்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸ்விஸ் கவர்மெண்ட் அவங்களுடைய லோக்கல் லாஸை இப்போ மாற்றிட்டாங்க. இந்தியா அண்ட் மற்ற கண்ட்ரீஸ் ஸ்விஸ் கவர்மெண்ட் மேலே போட்ட ப்ரெஷர்னால அவங்க இப்போது கீனாக எந்தெந்த ஃபாரின் அலிகேஷன்ஸ்லேருந்து என்னென்ன டெபாசிட் ஆகுது, எவ்வளோ டெபாசிட் ஆகுது, அது எல்லாத்தையுமே ரொம்ப கீனாக இப்போ கவர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நம்ம கவர்மெண்ட் நம்ம சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. இந்த பிளாக் மணியை கண்காணிக்கிறதுக்கு, இந்த பிளாக் மணி ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நம்ம கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு.
And third step, demonetization. Demonetization நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். 8th November 2016 அப்போது நம்மளுடைய கவர்மெண்ட் டிமானிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு லாவை கொண்டு வந்தாங்க. அதில் என்ன இருந்துச்சுன்னா 500 and 1000 rupees நோட்டை பேன் பண்ணிட்டாங்க. 1000 rupees நோட்டை பேன் பண்ணி இனிமேல் இந்த 2 நோட்டு நம்ம கண்ட்ரியில் யூஸ் ஆகாது, இனிமேல் இந்த மணி வெறும் ஒரு பேப்பர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் தான் நம்மளுடைய கவர்மெண்ட்டும் ஃபாரின் கவர்மெண்ட்ஸும் பிளாக் மணிக்கு அகேன்ஸ்டாக எடுத்த ஸ்டெப்ஸ். இப்போது பிளாக் மணிக்கு அகேன்ஸ்டாக இந்தியாவில் என்னென்ன லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் நடந்துச்சுன்றதை பற்றி பார்க்கலாம். 2002 ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் அப்படின்ற ஒரு ஆக்டை இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் லோக்பால் அண்ட் லோகாயுக்தா அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்துச்சு. அண்ட் 1988 ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்துச்சு. 2015 டேக்ஸ் இம்போசிஷனுக்காக தி அன்டிஸ்க்ளோஸ்டு ஃபாரின் இன்கம் அண்ட் அசெட் அப்படின்ற ஒரு பில்லை கொண்டு வந்தாங்க. 1988 வந்த பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் ப்ராஹிபிஷன் ஆக்டை 2016 திருத்தி நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அண்ட் அதே 2016 தி ரியல் எஸ்டேட் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் ஃபார்ம் பண்ணாங்க. வெற்றிகரமாக இந்த மணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் லெசனை முடிச்சாச்சு. எல்லாருக்குமே இந்த லெசன் கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரியலன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கொஸ்டின்ஸை கேட்கலாம். இது மணி லெசனோட பார்ட் 2. பார்ட் 1 யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்ட் 1 பாருங்கள். அண்ட் அதுலேயும் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். So do not forget to subscribe and like, and I'll meet you in the next lesson very soon. Stay tuned for further updates. Thank you.